கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட் ஆஃப் பீஸ் நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்நாட்களில் ஆண்டவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, அதிலையும் இயேசு கிறிஸ்து ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, யாத்திரையாகமங்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தில், கர்த்தாவே, தேவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வார்த்தையில், இந்த வசனத்தில் தேவன் நம்மோடு பேசுகிற காரியங்கள், உமக்கு ஒப்பானவர் யார்? தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்தர். அவரை போல பரிசுத்தர் யாரும் இல்லை. அவரை போல பரிசுத்தமுள்ள தேவர்கள் யாரும் இல்லை. இயேசு பரிசுத்தர். அவர் தம் பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இங்கே அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும். இன்றைக்கு துதி, ஆராதனை, துதி எடுக்கிற இடத்துல பிசாசுக்கு இடம் இல்லை. துதி இல்லாத இடத்துல சாத்தான் கிரியை செய்கிறான். இன்று இந்த நாளிலும் கூட துதிக்கு பயப்படத்தக்கவர், துதிகளில் இறங்கி வருகிறவர், துதியின் சத்தத்தை கேட்டு பயந்து ஓடோடி வந்த துதிகளில் கவனம் செலுத்துகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையினால இன்று துதிகளோடும் ஆனந்த மகிமையின் சத்தத்தோடும் அவருடைய சமத்திலே காணப்படுவோம். அவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவர். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானாதி வானங்களுக்கு மேலாக தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருந்த எங்கள் மத்தியில் இறங்கி வந்த இயேசப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இரக்கம் செய்யும். என்ன முடிவெடுப்பதென்று தெரியாமல், எப்படி முடிவெடுப்பதென்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு சகோதரனையும், ஒவ்வொரு சகோதரியும் கண்ணோக்கி பாரும். எப்படி பேசுவதென்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் சுவாமி. இந்த நேரத்தில் கூட உம்முடைய பலத்த ஒரு கரம் எங்கள் பிள்ளைகள் மேலே இறங்கி வரணுமே என்று நான் செபிக்கிறேன். இது தேவை அதிகமாயிருக்கிறது, எனக்கு தேவை அதிகமாயிருக்கிறது. ஆனால் என்னிடத்தில் ஒன்றுமில்லையே என்று தவித்து கொண்டிருக்கிறேன். என் தேவைகளை பூர்த்தி செய்ய என்னிடத்தில் எதுவும் இல்லையே என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். அவர்களுக்காக மனம் இறங்கி அற்புதத்தை செய்யும். இதை பார்த்து கொண்டு சமாதான குறைவோடு, சமாதானம் இல்லாதபடிக்கு வேதனையாய் காணப்படுகிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய சமாதானத்தின் கரம் இறங்கி வரணுமே நான் செபிக்கிறேன். என் தேவ ஆவியாண்டே சமாதானம் எங்கள் பிள்ளைகள் நடுவில் நதியைப் போல இறங்கி வரணுமே நான் செபிக்கிறேன். நதியைப் போல இறங்கி வரணுமே நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, ஆராதனையும் பரிசுத்தமும் இந்த பிள்ளைகள் வீட்டில் நிரம்பி இருக்கட்டும். ஆண்டவரே, கணவன் மனைவியுமாய் கைகோர்த்து ஜெபிக்கிற குடும்பங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்கணுமே நான் செபிக்கிறேன். குடும்பமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எடுக்கிற முடிவு சமாதானமான முடிவாக இருக்கும். தைரியமாய் முடிவெடு, நான் உன்னோடு இருக்கிறேன். தைரியமாய் நீ முன் செல், நான் உன்னோடு இருக்கிறேன். தைரியமாக நீ செலக்ட் பண்ணு, நான் ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார், என் வழிகள் உத்தமமானவைகள், அதிலே உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நான் தாழ்த்தி என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. God bless you.